இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களா? நீங்கள் அழைத்தீர்கள், நானும் கிளம்பி வந்து விட்டேன். விசாரணைக்காக நானும் வந்து விட்டேன். நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி? ராதா மேடம் நீங்க இல்ல, மிஸ்டர் மோகன் தான் கூப்பிட்டாரு. நான் எப்ப கூப்பிட்டேன்? மிஸ்டர் மோகன், நீங்க செஞ்ச வேலை அந்த மாதிரி, அதனால தான் வேற வழி இல்லாம வந்துட்டேன். இன்டைரக்டா நீங்க என்ன கூப்பிடுறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நீங்க என்ன சொல்லணுமோ அத நேரடியா சொல்லிடுங்களேன். ஐ மீன் டைரக்ட்லி. நீ யாரு? ஐ எம் மை செல்ஃப் அஜித். நான் உங்களுடைய புருஷன், இந்த வீட்டுடைய மாப்பிள்ள சார். ஆச்சரியமா இருக்கு, மழை வந்து ஊரே குளு குளுன்னு இருக்கு, உங்களுக்கு ஏன் இவ்வளவு இருக்குது? ஏன் அப்படி? என்னங்க, தொடச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ராதா மேடம், உங்க நெத்தியிலையும் அதிகமா வேர்க்குது. ப்ளீஸ் இப்பதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன்னு பச்சையா என்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏன்னா புடவையை கட்டிக்கிட்டு யாரும் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நேரா விஷயத்துக்கு வாங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கேளுங்க. யுவன் உங்க வீட்டுக்குள்ள வந்தானா? ஆமா. உங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக. அதுக்கப்புறம் நீங்க அவனை பிடிக்கிறதுக்காக அவன் பின்னாடியே ஓடுனீங்க. ஆமா, ஏற்கனவே நாங்க இதை சொல்லிருக்கோம்ல. அப்புறம் எல்லாத்தையும் நீங்க முழுசா சொல்லலையே. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். கையில கன்னோட அப்படியே நீங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கீங்க. சினிமா ஹீரோ மாதிரி. பிரமாதம்.
இந்த வீடியோல தெள்ள தெளிவா தெரியுது யுவன் இல்ல நீங்க தான் யுவன் பின்னாடி ஓடி இருக்கீங்கன்னு. இப்ப யுவனை நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு தெளிவா சொல்லிடுங்க. மோனையா, விக்ரம் சார், இந்த மாதிரி சூழ்நிலையில பல தடவை விட்னஸ் நிறைய எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. பயத்துல வார்த்தையே வராது. அண்ட் இது நார்மலான விஷயம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எப்படி நீங்க எப்பவும் தெளிவா இருக்கீங்க? சரி விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? அந்த கன்னை நீங்க என்ன பண்ணீங்க? யுவன் கிட்டதான் இருக்கு. யுவன் கிட்டயா? கன் மிஸ்டர் மோகன் கிட்ட தானே இருந்தது. யுவன் கிட்ட எப்படி போச்சு? யுவன் மோனையா கிட்ட இருந்து புடுங்கண்ணா. யுவன் மிஸ்டர் மோகன் கிட்ட இருந்து புடுங்கண்ணா. அப்புறம் அந்த கன்னை வச்சு யுவன் என்ன பண்ணா? ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டான்.